அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினையை வைத்து தேவையற்ற கலவரங்களை உருவாக்கிவிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒற்றுமையை குலைத்துவிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினையை வைத்து தேவையற்ற கலவரங்களை உருவாக்கிவிடக்கூடாது என்றும் ஒற்றுமையை குலைத்துவிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வியை எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினையை வைத்து தேவையற்ற கலவரங்களை உருவாக்கிவிடக்கூடாது என்றும் ஒற்றுமையை குலைத்துவிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. யாத்திரை நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க உத்தரவிட கோரி பாரத் இந்து முன்னணியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் யுவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதியரசர் இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது சின்ன ஆஜராகி யாத்திரைக்கு மனுதாரர் கேட்கக்கூடிய வழித்தடம் நெருக்கமான போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதியான சாலை என்றும் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் உரிமை குறித்து பிரிவியூ கவுன்சில் வரை சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அது குறித்து பிரச்சனை எழுப்புவது சரியல்ல என்று தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய இடத்தில் வேண்டுதலுக்காக ஆடு கோழி பலியிட்டு அதனை படைத்து உண்ணுவது வழக்கமாக இருப்பதாகவும் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் கூட பிராணிகளை பலியிடுவது வழக்கமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். மேலும் காலம் காலமாக திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள மக்கள் இந்து, முஸ்லிம், ஜெயின் ஆகியோர் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை காரணமாக்கி தேவையற்ற கலவரங்களை உருவாக்கி மக்களினுடைய ஒற்றுமை குலைத்துவிடக் கூடாது என்று வாதங்களை முன்வைத்தார். மேலும் தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் பெயர் பெற்றது என்றும் மத நல்லிணக்கத்தை காப்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாகவும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் யாத்திரைக்கு அனுமதி வழங்கினால் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சனைகளை உருவாக்கும் என்று தனது கடுமையான எதிர்ப்பினையும் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் ஜி கே இளந்திரையன் அவர்கள் யாத்திரை நடத்த கேட்டுள்ள வழித்தடம் நெரிசல் மிகுந்தது என்றும் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நீதியரசர் யாத்திரைக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு கூறி மனு மீதான உத்தரவை நாளை மறுதினத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். வர்ணியா. மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி.